பராபவ வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள் 10/8/2026 திங்கட்கிழமை காலை 8:01 மணி வரை தேய்பிறை துவாதசி திதியும் பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை திரையோதசி திதியும் பகல் 12:27 மணி வரை திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக கிணறு வெட்ட உகந்த கீழ்நோக்கு தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆன்மீக தொடர்புடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதகங்களில் மிக மேன்மையான ஒரு சிறப்பு எப்பொழுது ஒருவருக்கு கிடைக்கும், புகழ் பெறுவது எப்பொழுது, இசை கலை சார்ந்த துறையில் புகழ் பெறுவது எப்பொழுது, அதற்கான கிரக நிலைகள் என்ன? லக்னத்திலிருந்து 3ஆம் பாவகம் அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிற ஜாதக அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் உயர் உச்ச புகழை பெறுகிறவர்களாக இருப்பார்கள். 3ஆம் பாவகத்தோடு ஒரு சேர குரு, சுக்கிரன், ஒளிபுரந்திய சந்திரன், தனித்த புதன் போன்ற கிரக தொடர்புகள் இருக்கிற சூழல்ல லக்னம், ராசி, லக்னாதிபதி சுப தொடர்புகளை பெற்று லக்ன யோக தசைகள் நடக்கிற அன்பர்கள் இசை கலை சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய அளவில் உலகளாவிய முத்திரை பதிக்கின்ற அன்பர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறது? யதார்த்தமான மனநிலையை கொடுக்கக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். கிரக மாற்றங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கிறது. எந்த ஒரு சிக்கலிலும் சிக்கல் எல்லோரையும் மிக எளிதாக அனுசரித்து போகக்கூடிய வல்லமையோடு உற்சாகம் மிகுதி நிறைந்த தினமாக மேசத்துக்கு இன்றைய தினம் அமையும். பொருளாதார நலன் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகளுக்கு சென்று வருவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்படுகிற தன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். எண்ணியது யாங்கும் எண்ணியபடி சிறப்பாக நடக்கும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். பல வகையிலும் பலவிதமான அனுகூலங்கள் ஏற்படும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சூழல் உருவாகும். பிறரோடு பழகுகிற பொழுது நிதானம் அவசியம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். பொருளாதார மேன்மைகள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களோடு இதமான சூழல் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த தடை நீங்கி திருமணம் சிறப்பாக நடக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு விலகும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் உங்களது பேச்சிற்கு செவிமடுப்பார்கள். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வதற்கான சூழலும் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்கள் ஆதாயத்தை பெறப்போகிறீர்கள். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றமும் நல்லதொரு சந்தோஷமான அணுகுமுறைகளும் நிறைந்த தினமாக மேச ராசி என்பர்களுக்கு உயர்வுகளும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மிக சாதகமான சூழலோடு ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். மாறுபட்டு இருக்கிற கிரக சூழல்கள், வலிமை பொருந்திய புதன் குரு இணைவு, இவை அனைத்துமே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பொருளாதார நலனை மேம்பட வைக்கும். ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் ராஜயோகாதிபதி சனி உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் தொடர்போடு இருப்பது உயர்வான சூழலை கொடுக்கும். நினைத்ததை அனைத்தையும் சாதிப்பீர்கள். அனைவரையும் எளிதில் வசப்படுத்தக்கூடிய தன்மைகளில் இருப்பீர்கள். எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கி வெற்றிகரமான தன்மைகள் ஏற்படும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக அனைத்து விதமான அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் நிறைவாக பெற இருக்கிறீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நல்லவிதமாக நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில சாதகமான தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சாதுரியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகள் தடை நீங்கி நடக்கும். குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சால் அனுகூலங்கள் உருவாகும். விவசாயிகளுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். அரசியலில் இருக்கின்ற அன்பர்கள் அனுசரித்து போவதன் மூலமாக புகழ் பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு மேன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. இளைஞர்கள் எண்ணிய விஷயத்தை எண்ணியதாங்கு சிறப்பாக முடிக்கக்கூடிய நாளாக ரிஷபத்திற்கு சிறப்புகளும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை விலகுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கிறது? மிக உயர்ந்ததான சூழலில் உற்சாகமான மனநிலை இருக்க போகிறது. 10ல் சனி மிக சாதகமாக இருக்கிறார். உச்சகுருவின் தொடர்போடு இருக்கிறார். சுயமாக தொழில் புரிகிற அன்பர்கள் அனைவருக்கும் மிக சாதகமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், லப்பர், எலாஸ்டிக், பிளாஸ்டிக், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தக அமைப்பில் இருக்கிற மிதுனராசிக்காரர்கள் அனைவரும் நல்லதொரு அனுகூலத்தையும் நிறைவான ஆதாயத்தையும் பெற இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். அனைவராலும் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். தன்னம்பிக்கையும் நெஞ்சுரமும் மேம்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். வாக்கு சாதுரியம் மேம்படும். குறிப்பாக முக்கியமான கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் மேம்பட்ட நிலையில் இருக்கிறதால வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. வாகன அமைப்புகளில் மெதுவாக போவதும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். வரவேண்டிய பணம் தாமாக வந்து சேரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் வியாபாரம் உயர்வடையும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மற்றும் பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோக விஷயம் காரணமாக வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் சரியாகும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். கோபத்தை மட்டும் சற்றே குறைப்பது நல்லது. உறவுகள் நட்புகளிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலும் தேவையற்ற அனுகூலம் இல்லாத விஷயங்களும் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் மிக உறுதியான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தன்மைகள் நிறைந்த நாளாக மிதுனத்திற்கு மேன்மைகள் உரிய தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்களே, கவனத்தோடு இருப்பதன் மூலமாக சகலவிதமான நிகழ்வுகளிலும் அனுகூலத்தை பெறக்கூடிய நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் மிக பலவீனமான சூழலில் இருக்கிறார். இருந்தாலும் பயப்படுகின்ற நிகழ்வுகள் எதுவும் இல்லை. அனைத்து துறையிலும் ஆதாயத்தையும் உற்சாகமான மனநிலையையும் உறுதியாக பெறக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியிலேயே உச்சகுரு அமர்ந்திருக்கிறார். ஞானம் மேம்படும். புகழ் பெறுவீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் செல்வீர்கள்.
எதிலும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீர்கள். எதிர்பாராத தனவரவு இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது சிறப்பு. மனம் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கும். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக சற்று கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்குகள் வருவதில் தடைகள் உருவாகலாம். தொழில் பங்குதாரர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது சிறப்பு. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் சுப நிகழ்வுகளால் சந்தோஷமான அணுகுமுறைகள் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்படலாம். ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. புது வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான சூழலை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் உண்டு. இன்றைய நாள் கலைத்துறை என்பவர்களுக்கு கஷ்டமான அனுபவங்களை நீக்கி அனைத்திலும் சாதகமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு உறுதித்தன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் உண்டு. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக நிறைவான நல்லதொரு முழுமையான வெற்றிதனை பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். 8, 12ஆம் இடங்கள் குருவின் தொடர்போடு இருப்பதும், ராஜயோகாதிபதி 11ஆம் இடத்திலே சந்திரனோடு இணைந்து சந்திரமங்கள யோகத்தில் இருப்பதும், மாற்றமில்லாத கிரக சூழல்கள் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கொடுக்கும். அதே வேளையில் அஷ்டம சனி சில அலல்களையும் இடர்பாடுகளையும் கொடுத்தாலும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு உறுதியான மாற்றமும் குறிப்பாக வாழ்வில் வெற்றி பெறலாம் என தன்னம்பிக்கையும் மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உருவாகும். வீடு வாகன யோகம் உண்டு. விருந்து கேளிக்கை விசேஷ நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சூழல்கள் உருவாகும். புதிய தொடர்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமான முறையில் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல் உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. கூடுமானவரை புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். குறிப்பாக பயணங்களின் மூலமாக ஆதாயம் மேம்படும். பண உதவி தொழில் விரிவாக்கத்திற்கு கிடைத்தாலும் பூர நட்சத்திர நண்பர்கள் புது முயற்சிகளை கைவிடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். திறமையாக எதையும் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். குடும்பத்தினருக்காக சில சுப நிகழ்வுகளிலும் நல்லதொரு மங்களகரமான ஒரு அமைப்புகளிலும் கலந்து கொண்டு சந்தோஷமான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஆதாயமான சூழலை கொடுக்கும். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மக்களின் ஆதரவும் நிறைவாக கிடைக்கும். முயற்சிகள் பலனளிக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளில் சற்றே தடைகள் ஏற்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் பூர நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி என்பர்களே, கவலைகள் மறைகிற நாளாக கன்னிராசி என்பர்களுக்கு புதுமைகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையப் போகிறது. எல்லா விதத்திலுமே உற்சாகமான மனநிலையோடு இருப்பீர்கள். உறுதியாக செயலாற்றுவீர்கள். தடை ஏற்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நினைத்தது அனைத்தும் நடப்பதால நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். ராசியினுடைய 7ஆம் இடம் சுக்கிரன் சனியின் தொடர்பால் இருப்பதால இல்லற விஷயங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், தொழில் பங்குதாரர்களாகட்டும் மேற்சொன்ன விஷயங்களால சில அனுகூலம் இல்லாத தன்மைகள் ஏற்படும். பின்னர் அந்த சங்கடங்கள் சரியாகும். உச்சகுருவின் பார்வை இருக்கிறதால மற்றபடிக்கு 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். மூத்த சுகாதார உறவுகளால் ஆதாயம் உருவாகும். மூத்த சகோதர உறவுகளால் ஏற்படக்கூடிய ஆதாயம் நல்லதொரு அனுகூலத்தையும் கொடுக்கும்.
கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நிறைவான அனுகூலம் உண்டு. சொல்லிலும் செயலிலும் ஒரே சிந்தனையை கடைபிடிப்பீர்கள். வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுக்கு மிகவும் பிரியமான நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகும். வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில் சங்கடங்களை சந்திப்பீர்கள். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். உறவுகளிடம் பேசும்போது கவனம் அவசியம். இன்றைய தினம் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த கலைத்துறை அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு நினைத்ததை சாதிக்கிற வல்லமை ஏற்படும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் விலகப் போகிறது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் அனைத்திலும் வெற்றிகரமான சூழலோடும் உறுதித்தன்மை மிகுந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. குறிப்பாக 10ல் குரு மிக சாதகமாக இருக்கிறார். பாக்கியாதிபதியும் 10ல் இருக்கிறார். ராஜயோகாதிபதி சனியை உச்சகுரு பார்க்கிறார். உயர்வான சூழல்கள் உண்டாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். எந்த ஒரு சூழலிலும் உங்களுக்கான முக்கியத்துவம் இன்றைய நாளில் நிச்சயமாக அதிகரிக்கும். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். வேற்றுமொழி பேசும் நபரால் அனுகூலம் உருவாகும். புத்திசாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி சிறப்பாக நடக்கும். கோபதாப பிடிவாத குணங்கள் முழுமையாக விலகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல்கள் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உருவாகும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறும். குடும்ப உறவுகள் மூலம் வருமானம் பெருகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடுபட்டாவது முயற்சி மேற்கொண்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமாக விருந்தினர் வருகையாலும் உறவு மேம்படும். பெண்மணிகளுக்கு கோபதாபங்கள் அதிகரிக்கும். நிதானமாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். புத்திசாதுரியம் அதிகரிக்கும். இன்றைய நாள் பொறுத்தவரை அரசியல்வாதிகள் போட்டி பொறாமைகளை எதிர்கொண்டாலும் மக்களின் ஆதரவை பெறுவீர்கள். விவசாயிகளுக்கு சாதகமான அணுகுமுறைகள் ஏற்படும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாக துலாம் ராசி என்பர்களுக்கு புரிதலும் ஆர்வமும் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ராசிநாதன் மறைந்திருந்தாலும் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார். 5ல் சனி இருந்தாலும் உச்சகுருவின் தொடர்போடு இருக்கிறார். 7க்குடைய சுக்கிரன் மட்டும் பாதிக்கப்பட்டு பலவீனமாக நீச்ச நிலையில் இருப்பதால் தொழில் பங்குதாரர்கள், நண்பர்களால் பலவீனமான அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சங்கடமான ஒரு வித்தியாசமான மன வருத்தங்கள் உருவாகலாம். கவனமாக இருங்கள். திருமணம் தொடர்பான சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் தடைகள் ஏற்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான நிகழ்வுகளில் கவனமாக இருங்கள். சகோதர உறவுகளோடு அனுசரித்து போவது சிறப்பான சூழலை கொடுக்கும். எல்லோரையும் யதார்த்தமாக நம்பி விடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கடின முயற்சிக்கு பிறகு செய்து முடிப்பீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவு உண்பது அவசியம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. முக்கியமான சில பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது உயர்வான சூழலுக்கு வழிவகுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய நிலை மேம்பாடு அடையும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்.
செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் தடை தாமதம் மேம்படலாம். குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியத்தை யாரிடமும் பகிராமல் இருப்பதும் நலம் பயக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. தொழில்துறையினருக்கு அனுகூலங்கள் உண்டு. இன்றைய நாள் நல்லதொரு மேம்பட்டதான உயரிய மகிழ்ச்சியான பலன்களை கொடுக்கிற தினமாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல் மேம்படுகிற தினமாகவும், அனுசு நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நல்லதொரு முன்னேற்றத்தையும் ஏற்றமான சூழலையும் வெற்றிகரமான அனுபவங்களையும் உறுதியாக கொடுக்கக்கூடிய தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் 8ல் மறைந்திருக்கிறார். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தக விஷயங்களில் அனுகூலங்கள் உருவாகும். சினிமா, கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. 4ல் சனி இருந்தாலும் உச்சகுருவின் தொடர்போடு இருப்பது சில மேன்மைகளை பொருளாதார, வீடு, வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கும். நிதானமாக இருப்பதும் நிம்மதியான அணுகுமுறைகளை நீங்கள் எதிர்பார்ப்பதும் இன்றைய நாளில் உங்களுக்கு உற்சாகமான மனநிலையை கொடுக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விதமாக வந்து சேரும். ஒரு சில காரியங்களில் அவசர முடிவெடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அவர்களது உதவியும் நிறைவாக கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திரும்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எதிலும் கவனமாக பேசுவதும் செயல்படுவதும் நல்லது. குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் அறவே தவிர்ப்பது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளின் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக இருக்கும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். குறிப்பாக புகழின் உச்சிக்கே செல்லக்கூடிய வாய்ப்புகள் கலைத்துறை என்பவர்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், பூராட நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படிப்பட்டதான அமைப்பில் இருக்கிறது? நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் நிறைவான சூழல்களையும் பூர்த்தியாக்குகிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். உச்சகுரு ராசியை பார்க்கிறார். உயர்வான தன்மைகளை, மேம்பட்டதானதொரு சூழல்களை, நிச்சயமான அணுகுமுறைகளை நீங்கள் உணரக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். கடன் தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள், எதிர்ப்பு தன்மைகளால் சில வேதனைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் ராசிநாதன் மிக அபாரமான முறையில் சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான சங்கடங்களையும் சமாளிப்பீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குறிப்பாக தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த செயலையும் செய்யும் முன் அதில் சீனியராக இருக்கிறவங்க, கூடுதலாக அனுபவம் பெற்றவர்களிடம் ஆலோசனை செய்து அதன் பிறகு முடிவெடுப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்களால், தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு கௌரவம் உயரும். புதிய தொடர்புகளால் சாதகமான தன்மைகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உற்சாகத்தை கொடுக்கும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலைமையை உயரச் செய்வார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சக பணியாளர்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் அனுகூலமான சூழலை கொடுக்கும்.
பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பெண்மணிகளுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். அரசியல்வாதிகளின் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் நடக்கிற நாளாக மகர ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் சூழ்நிலைகள் வெற்றி வாய்ப்பை தருகிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுபவம் மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? குறைகள் எதுவும் இல்லாத தன்மை கும்பத்திற்குண்டு. ராசிநாதன் அதிக சுபத்துவம், ராசியின் யோகர்கள் சாதகமாக இருப்பது, ராசிக்கு ஒத்துவராத கிரகங்கள் பலவீனமாக இருப்பது, எடுத்தது அனைத்தும் வெற்றி கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உருவாகும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். நிதானமாக இருந்தாலும் நினைத்து பார்த்து செயலாற்றி நிறைவான வெற்றியை உறுதியாக பெற இருக்கிறீர்கள். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் கூடுதலாக ஏற்படும். ராசிநாதன் அதிக சுப தொடர்புகளை பெற்றிருப்பதால் இவை எல்லாமே சாத்தியமாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் நண்பர்களால் அனுகூலம் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைப்பதற்கான அமைப்புகளும் உண்டு. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை அறவே தவிர்ப்பது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவதன் மூலமாக பிரியமும் நெருக்கமும் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை, குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவுகள் உருவாகலாம். பெண்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. கோபத்தை தவிர்ப்பது சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் புகழ் கிடைக்கும். மாணவர்களுக்கு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமான சூழல்கள், மேம்பட்ட நன்மைகள் ஏற்படுகிற நாளாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமையப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அனைத்திலும் வெற்றிகரமான தன்மைகளையும் வேகமான சூழல்களையும் உறுதியாக கொடுக்கக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசியில் சனி இருந்தாலும் உச்சகுருவின் தொடர்போடு இருப்பது உறுதித்தன்மையை மேம்படுத்தும். திக்பலம் பெற்றிருக்கிற சந்திரன் சிந்தனை செயல்திறன்களை மேம்படுத்துவார். அனைத்திலும் புகழ் பெறுவீர்கள். ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகள் நடக்கும். உற்சாகமான மனநிலை மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். சொல்லிலும் செயலிலும் கொடுத்த வாக்கை நிறைவாக காப்பாற்றுவீர்கள். புகழ் பெறுவீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான தன்மைகளும் உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறையவே மேம்படும். எல்லாவற்றிலும் யதார்த்தமான சூழலை உணருவீர்கள். பொதுநலத்தோடு இருப்பீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். பணம் பல வகையிலும் வரும். பணவரவுக்கிருந்து வந்த தடைகள் நீங்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உருவாகும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் மேம்படும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசீர்வாதமும் நல்லதொரு மேம்பட்ட உறுதியான சூழலை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் மூலம் லாபத்தன்மை மேம்படும். வாக்கு சாதுரியத்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். முக்கியமாக ராசியின் யோகர்களான செவ்வாய், சூரியன், சந்திரன், ராசிநாதன், குரு போன்றவர்களுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழலை கொடுக்கும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். ஜென்மச்சனி காரணமாக தொழில்துறையினருக்கு மட்டும் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் விரிவாக்கத்தை தவிர்ப்பது சிறப்பு. பணிபுரிகின்ற இடங்களில் அனுசரித்து போவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக பெண்மணிகளுக்கு எல்லாவிதமான அனுகூலங்களும் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. விவசாயிகளுக்கு சற்று கடினமான சூழல் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது.
அனைத்திலும் உறுதித்தன்மையும் உற்சாகமான சூழலையும் பெறக்கூடிய தினமாக மீனராசியைச் சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சங்கடமான அனுபவங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். கவனமாக இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.